ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்னோட சண்டே ப்ரிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். சண்டே ஒரு நாள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம ஃப்ரீயாக இருக்கலாங்க. ஜாலியாலாம் இருக்க முடியாது, ஃப்ரீயாக வேணால் இருந்துக்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் பிரண்டைய கட் பண்ணிடலான்னு நினச்சேங்க. நம்ம வீட்டில் வந்து பிரண்டை நல்லாவே வளர்ந்துருச்சு. இன்னி விட்டோம்னா முத்தி போயிடும். சரி கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது கரெக்டாக அக்கா வந்தாங்க. சரி நான் கட் பண்ணுறேன், நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்னோட ஹஸ்பண்டோட அண்ணி தாங்க. அப்பப்போ இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் எனக்கு பண்ணி தருவாங்க. இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா வெயில் வேறு வந்துருச்சு. கட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக போச்சு. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கையில் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க. முடிஞ்சால் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தடவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இல்லைன்னா கையெல்லாம் வந்து நல்லா அரிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி வலிக்கும். இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. நல்லா கையில் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு பண்ணோன்னா ஒன்றுமே பண்ணாது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது செய்யறதுக்கே நிறைய பேர் அதுக்கு தான் பயப்படுவாங்க. நல்லா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடுல இருக்க பட்டையெல்லாம் கத்தி வச்சு அப்படியே ஒடிச்சு உரிச்சோன்னா வந்துரும். அக்கா வந்து கத்தி வச்சு கட் பண்றாங்க. அப்படியே நீங்க குறுக்க உடைச்சிட்டு இப்படி இப்படின்னு திருப்புனீங்கன்னா அந்த நார் எல்லாமே வந்துரும். இந்த அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் அந்த பட்டைய. நாளைக்கு தான் நான் வந்து பிரண்டை தொக்கு செய்யலான்னு இருக்கேன். ஆனா இன்னைக்கே கிளீன் பண்ணி வச்சிட்டோம்னா நாளைக்கு செய்யும்போது ஈஸியா இருக்கும்ன்ட்டு இன்னைக்கே எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே போட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. இந்த அளவுக்கு நம்ம சுத்தமா கிளீன் பண்ணி வச்சுக்கணும். இது வச்சதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க அதுக்கு அடுத்து அரைக்க போறேன். நம்மளுக்கு வந்து ஒரு வாரம் ஃபுல்லா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம நிம்மதியா போகணும்னா, அதுக்கு ஒண்ணே ஒண்ணு இருந்தா போதுங்க. அதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நான் மட்டும் இல்ல, எல்லாருமே இத தான் பண்ணி வைப்பாங்க. இது இருந்ததுனாவே போதும். நம்ம வந்து சமைக்கிற டென்ஷனே இருக்காது. அந்த அளவுக்கு இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இஞ்சி, பூண்டு 2யுமே ஈக்குவல் குவான்டிட்டி போட்டு அரைச்சுட்டு ஒரு டப்பால போட்டு வச்சுக்குவேங்க. நான் வந்து ரொம்ப கம்மியா தான் அரைப்பேன். ஏன்னா, எனக்கு இந்த சண்டே அரைச்சேன்னா, அடுத்த சண்டே நான்வெஜ் செய்யும்போது அத யூஸ் பண்றதோட தீந்துரும் எனக்கு. ரொம்பலாம் நான் அரைச்சு ஸ்டோர் பண்ண மாட்டேன். அடுத்து வந்து நான் மருதாணி தாங்க வச்சுருக்கேன். மருதாணி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அரைச்சி வைக்கிற அளவுக்கு டைம் இல்லை. நம்ம வீட்டிலே செடி இருக்குது. இருந்தாலும் நான் வைக்கிறதே இல்லை. இது வந்து பக்கத்தில் அம்மா தாங்க கொடுத்துருந்தாங்க. சரி வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருந்தேன். எப்படி செவந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சாயங்காலமாக புதினா மல்லி தாங்க வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது வந்து புதினா மல்லி தொக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு நிறையாவே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாளைக்கு வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோன்னா நம்மளால் வைக்க முடியாது. இன்றைக்கே எடுத்து வச்சிட்டோன்னா நாளைக்கு டக்குன்னு எடுத்து நம்ம தொக்கு செய்கிறதோட ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு தேவையான புதினா மல்லி வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். அதுவும் ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த வாரமும் ஊர்லேருந்து காய் கொடுத்துட்ருந்தாங்கங்க. அதை தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வாரம் என்னென்ன கொடுத்துருக்காங்க புதுசாக அப்படின்னு பார்க்கலான்ட்டு. பாருங்கள், இந்த வாரம் நிறையாவே கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. எப்போவும் கொடுத்துட்ற காயோட இந்த தடவை எக்ஸ்ட்ரா பூண்டு தாங்க கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம தோட்டத்தில் வந்து பூண்டு ஒரு வருஷத்துக்கு வீட்டு செலவுக்கு தேவையானது போட்டு எடுத்துருவாங்க அத்தை. இந்த வருஷமும் போட்டு இப்போ தான் பிடுங்கியிருக்காங்க. அந்த தாளோடு கொடுத்துருக்காங்க. இதோட வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பாவக்காய் கொடுத்துருக்காங்க. பாவக்காய் வந்து நார்மல் பச்சை கலரில் இல்லாமல் இது கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குங்க. இது ஒரு வகையான பாவக்காய். அதுக்கப்புறம் அவரைக்காய் கொடுத்துருக்காங்க, கோழி அவரை. அதுக்கப்புறம் எப்பவும் போல் பச்சை கத்திரிக்காய். அதோடு வந்து சக்கரவள்ளி கிழங்கு தாங்க கொடுத்துருக்காங்க. நல்லா மண்ணோடு இருக்குது. நேற்று தான் பிடுங்கிருப்பாங்களாட்ருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. ஒரு வாரம் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. அப்போ எப்பவும் போல் நெல்லிக்காய். அது கூடவே எப்பவும் கொடுத்துட்ற மாதிரி பீக்கங்காய், அப்புறம் வாழைப்பழம், முருங்கைக்காய், கருவேப்பிலை தழை எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. சொரக்காய் வந்து பாதி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாதி வந்து அக்கா கட் பண்ணிவிட்டு எனக்கு பாதி கொடுத்துருக்காங்க. இவ்வளோதாங்க இந்த வாரம் நம்ம ஊர்லேருந்து நம்மளுக்கு வந்த காய்கறி. நீங்கள் ஊர்லேருந்து வந்தீங்கன்னா என்ன காய்கறிலாம் எடுத்துகிட்டு வருவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இந்த பூண்டை வந்து இப்படியே வைக்காமல் நல்லா கட்டிட்டு வெளியில் நம்ம பார்க்கிங்கில் கொஞ்சம் இடம் இருக்குங்க, துணி காய போடுற கயிறு கட்டுற மாதிரி. அந்த கயிறில் வந்து தொங்க விட்டுற போகிறேங்க. ஏன்னா அப்போ தான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். எனக்கு ஏற்கனவே கடையில் வாங்கின பூண்டு இருக்குது. அதை தீர்ற வரைக்கும் இதை இப்படி வச்சுருக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம கையோட குப்பையெல்லாம் நிறைய விழுந்துருந்துச்சுங்க. காயிலேருந்து மண் இதெல்லாம் கூட்டி அள்ளி போட்டேன். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இனி மெயினான ஒரு வேலை தாங்க செய்ய போகிறேன். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க.
அதுக்கு முன்னாடி எண்ணெயும் தீந்துருச்சுங்க. கரெக்ட்டா நான் கவனிச்சு அதையும் ஊத்தியாச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கவே இல்ல. இது இப்போ ஊத்தி வச்சுட்டோம்னா, 1 வாரத்துக்கு நம்மளுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. எண்ணெய் தீந்துருச்சு எடுக்கணுமே அப்டின்ட்டு. இப்ப தக்காளி தொக்கு தாங்க செய்ய போறேன். இது செஞ்சு வச்சுட்டேன்னா, எனக்கு ஒரு 10 நாளைக்கு எந்த கவலையுமே இருக்காது. வெளியில போயிட்டு வரோம், சட்னி அரைக்கணும், சாம்பார் வைக்கணும், அந்த டென்ஷனே இருக்காது. டக்குனு தோசை ஊத்துனோமா, சாப்பிட்டோமா, இல்ல அவசரமா மதியானத்துக்கு கூட சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா கூட சூப்பரா இருக்குங்க. அதுக்காக இதையே சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டோம். எமர்ஜென்சிக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். சைட் டிஷ் மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ரெசிபி வேணும்னா, நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நான் தக்காளி தொக்கு வீடியோ போட்டிருக்கேன். அத நீங்க செக் பண்ணி பார்த்து வச்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் ராகி மொளக்கட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு நைட்டே ஊற வச்சிருந்தேனுங்களா, அது வந்து ரொம்ப கல்லா இருந்தது. எனக்கு அரிக்கவே தெரியல. அதுக்கப்புறம் என் கொழுந்தியா தாங்க வந்து அத அரைச்சு குடுத்தாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அடியில அவ்ளோ கல் இருந்தது. நீங்களும் ராயெல்லாம் வந்து மொள கட்டுறதுக்கு, இல்ல அரைக்கிறதுக்கு ஏதாவது இது பண்ணீங்கன்னா, அடியில கல் இருக்குங்க. நல்லா இந்த மாரி கழுவிட்டு, அரிச்சுட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணுங்க. இல்லைன்னா அந்த கல்லோட போட்டோம்னா, நம்மளுக்கு வயிறு வலி தாங்க வரும். இந்த ராகி வந்து எப்படி ஊற வச்சு மொள கட்டி மாவா அரைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியா வீடியோவாவே போடுறேங்க. அது வந்து அடுத்தடுத்த வீடியோட டீட்டெயிலா காட்டுறேன். இதில வந்து வெறும் ப்ரீ ப்ரிப்பரேஷன் மட்டும் தான் காட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சண்டே வீட்ல இருந்தீங்கன்னா, என்னென்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் டூ ஆல்.